எப்படிப்பட்ட தமிழ்? தமிழ்நாட்டில் மட்டும் பேசப்பட்ட தமிழ் அல்ல. இன்றைக்கு கூட ஆய்வாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி கடந்த நூற்றாண்டிலே 1920களிலே தொடங்கிய சிந்து சமவெளி அந்த தொல்லியல் ஆய்வு என்ன சொல்லுகிறது? அன்றைக்கு கூட சர் ஜான் மார்ஷல் மிகச்சிறந்த வரலாற்று ஆசிரியர், தொல்லியலாளர், அவர் சொல்லுகிறார், இந்தியாவினுடைய வரலாற்றை எழுதுகின்ற பொழுது அது தென்னகத்தில் இருந்துதான் உண்மையிலேயே தொடங்கப்பட வேண்டும். இந்த நாட்டினுடைய வரலாறு கங்கையிலிருந்து அல்ல, காவிரியிலிருந்து இந்த நாட்டினுடைய வரலாறு தொடங்கப்பட வேண்டும் என்று வெள்ளைக்காரன் சொல்லுகிறார். சர் ஜான் மார்ஷல் அவர் சிந்து சமவெளி நாகரிக ஆய்வை நடத்திய பெருமகனார் சர் ஜான் மார்ஷல். அவர் மட்டுமல்ல, இராசடிகளார், ஹண்டர், ஆர்டி பானர்ஜி போன்றவர்களெல்லாம் மிகச்சிறந்த 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த வரலாற்று பெட்டகம் அந்த மண்ணுக்குள் அங்கே மறைந்து கிடந்த அந்த வரலாற்று பெட்டகத்தை வெளியே கொண்டு வந்தார்கள். ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாக அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? இந்தியாவினுடைய வடபகுதியிலே இருக்கக்கூடிய வடமேற்கே பாகிஸ்தானை ஒட்டி பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் என்று பரவி கிடக்கக்கூடிய அந்த சிந்து சமவெளி அந்த நாகரிகத்தினுடைய தீரங்கள் அது வடபகுதியை குறிக்கவில்லை, அது வடவர் நாகரிகமாக தென்படவில்லை. அந்த நாகரிக கூறுகளை ஆய்வு செய்கின்ற பொழுது தமிழ் கூறு அங்கே தெரிகிறது என்று சொல்லுகிறார்கள். மேலை நாட்டு அறிஞர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, நான் காலையில் பேசுகின்ற பொழுது கூட ஒன்றை குறிப்பிட்டேன். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான எல்லையிலே அமைந்திருக்கக்கூடிய பலிசிஸ்தானிலே இன்றைக்கு கூட ஒரு மக்கள் கூட்டம் பிராகுயு என்கின்ற திருந்தாத மொழியை, திருந்தாத தமிழை அவர்கள் பேசுவதாக இன்றைக்கு ஆய்வுகள் வந்திருக்கின்றன. எங்கே? பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான எல்லையிலே இன்றைக்கு தமிழ் மொழி பேசப்படுவதாக நான் அறிகிறேன். அன்பிற்குரியவர்களே, தமிழ்நாட்டில் மட்டுமே இல்லை, இந்த தேசம் முழுவதும், இந்திய துணைக்கண்டம் முழுவதும் அது வியாபித்திருந்ததை இன்றைக்கு ஆய்வுகள் வெளிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்ல, சிகாகோ பல்கலைக்கழகத்திலே, அமெரிக்க நாட்டிலே இருக்கக்கூடிய சிகாகோ பல்கலைக்கழகத்திலே இருக்கக்கூடிய பேராசிரியர் விட்னி காக்ஸ் அவர் சொல்லுகிறார், தமிழ் இந்தியாவிலே ஒரு தமிழகத்திலே இருக்கக்கூடிய மொழி, பேசப்படக்கூடிய மொழி அல்ல, அது தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முழுமையும் பேசப்பட்ட மகத்தான உலக மொழி என்று அவர் சொல்லுகிறார். உலக மொழி என்று சொல்லுகின்றார் அவர், வெள்ளைக்காரர் சொல்லுகிறார், அமெரிக்க நாட்டவர் சொல்லுகிறார். நம்முடைய சமூகமே ஒரு அறச்சமூகம். எந்த சமூகமாவது, எந்த மொழியாவது தன்னுடைய பிள்ளைகளுக்கு கல்விக்கூடத்திலே முதல் பாடமாக எந்த சமூகமாவது அறம் செய்ய விரும்பு என்று எந்த சமூகமாவது சொல்லி இருக்கிறதா? எம்முடைய சமூகம்தான் சொல்லி இருக்கிறது. உலகத்தையே நேசிக்கக்கூடிய மானுடத்தினுடைய உச்சத்தை தொட்ட சமூகம் எம் சமூகம். யாரையும் வெறுக்க தெரியாத சமூகம் எம் தமிழ் சமூகம். அதனால்தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முதல் பாடமாக அறம் செய்ய விரும்பு என்று சொல்லியது என் சமூகம். எனவே இது மொழி வெறும் மொழியாக நீங்கள் கருதிவிட வேண்டாம். தமிழ் அது வாழ்வியல் நெறி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அன்பிற்குரியவர்களே, எப்படி கிறிஸ்துவம், இஸ்லாம், இந்து சமயம் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோமோ, அதுபோல தமிழ் அது நெறியும் சமயமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே.